எக்ஸாம்பிள் 5.14 ஃபைண்ட் எல்எம், அப்புறம் எம்என், எம்என், அதுக்கப்புறம் எல்என் டோட்டல் லென்த் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் எல்ஓஎன். கிளியரா? சோ இப்போ இதுல நாம என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இங்க நமக்கு ஒரு ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. இது 90 டிகிரி அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். அப்போ இது 90 டிகிரினா இதுக்கு ஆப்போசிட்ல இருக்கிறது என்னதுன்னு பாத்தீங்கன்னா ஹைபோடெனஸ். சரியா? இது ஒரு லெக் சைடு, இது ஒரு லெக் சைடு. அப்போ பை பைத்தகோரியன் தியரம். பைத்தகோரியன் தியரம்ல வந்து என்னது? பைத்தகோரஸ் தியரத்துல பை பைத்தாகோரஸ் என்ன பாத்தீங்கன்னா ஹைபோட்டனஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு, இப்போ நம்ம தட் இஸ் ஓஎன் ஸ்கொயர். ஹைபோட்டனஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு, இது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு லெக் சைடு என்னது ஓஎம், ஓஎம் ஸ்கொயர் பிளஸ் இன்னொரு லெக் சைடு என்னன்னு பாத்தீங்கன்னா எம்என், எம்என் ஸ்கொயர். ஓகேவா? சோ இப்போ நமக்கு ஓஎன் ஸ்கொயர் என்ன தெரியும்? ஓஎன்எஸ், ஓஎன் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 15 கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஓஎம், ஓஎம் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 12 கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஓஎல் என்ன கொடுத்துருக்காங்க? 13 கொடுத்துருக்காங்க. இப்போ நமக்கு ஓஎன் என்ன தெரியும்? 15, 15 ஸ்கொயர் ஈக்குவல் டு ஓஎம் என்னன்னு பார்த்தோம்னா 12 ஸ்கொயர் பிளஸ் எம்என், எம்என் ஸ்கொயர் நமக்கு தெரியாது. இப்போ 15 ஸ்கொயர் இஸ் 225 மைனஸ் 12 ஸ்கொயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 144 ஈக்குவல் டு எம்என் ஸ்கொயர். ஸோ 225ல இருந்து 144 போச்சுன்னா என்ன வரும்? 1 this is how much? 12, right? 12 வந்து 4 போச்சுன்னா 8, இது 10. So this is 81 equal to mn square. இப்போ mn என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 81. இப்போ 81 ஓட ஸ்கொயர் ரூட் வந்து என்னதுன்னு பாத்தீங்கன்னா mn. இப்போ 81 ஓட ஸ்கொயர் ரூட் என்னது? 9. So mn is 9. ஓகேவா? What is mn? mn is 9. சோ ஒன்னு கண்டுபிடிச்சிட்டோம். என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? mn கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது என்ன பண்ணணும்? lm கண்டுபிடிக்கணும். mn கண்டுபிடிச்சிட்டோம், தட் இஸ் 9 கண்டுபிடிச்சிட்டோம். இதுக்கு அப்புறம் lm கண்டுபிடிக்கணும். சரியா? சோ இதை நம்ம எப்படி போடலாம்? அதே மாதிரி இது 90 டிகிரினா இதுவும் என்னது 90 டிகிரி தான். ஆங்கிள் ஆன ஸ்ட்ரைட் லைன். அப்போ இது 90 டிகிரினா இதுக்கு ஆப்போசிட் என்னன்னு பாத்தீங்கன்னா இதுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற சைடு ஹைபோட்டனஸ். அப்போ என்ன வரும் பாருங்க? OL ஸ்கொயர். OL ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்? OM ஸ்கொயர் பிளஸ் ML ஸ்கொயர் ஆர் LM ஸ்கொயர். LM ஸ்கொயர். இப்போ OL என்னன்னு பார்த்தோம்னா 13 ஸ்கொயர் ஈக்குவல் டு OM என்னன்னு பார்த்தோம்னா 12 ஸ்கொயர் பிளஸ் LM நமக்கு தெரியாது. இப்போ 13 ஸ்கொயர் என்னன்னு பாத்தீங்கன்னா 169 மைனஸ் இது இந்த பக்கம் வந்தா மைனஸ் ஆயிடும். 12 ஸ்கொயர் என்னன்னு பாத்தீங்கன்னா 144 ஈக்குவல் டு LM ஸ்கொயர். ஸோ 169ல இருந்து 144 போச்சுன்னா என்ன வரும்? 5. திஸ் இஸ் 2. 25. So 25 equal to LM square. LM என்ன வந்து root 25 எடுக்கணும். That is LM. So 5 is equal to LM. இப்போ MN கண்டுபிடிச்சாச்சு. LM என்னன்னு பாத்தீங்கன்னா 5. Okay, this is 5. அப்போ நமக்கு டோட்டல் லென்த் என்ன கேட்டிருக்காங்க? LN கேட்டிருக்காங்க. LM கண்டுபிடிச்சிட்டோம், MN கண்டுபிடிச்சிட்டோம், டோட்டல் லென்த் LN கேட்டிருக்காங்க. LN என்னது? LN equal to LM plus MN. இப்போ என்ன வரும் பாருங்க? LN வந்து LN என்ன வரும்? LM என்னது? 5 plus 9. So LN equal to 14. கிளியரா? நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்கான்னு பாத்தீங்கன்னா ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் கேட்டிருக்காங்க. ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஃபார்முலா என்னன்னு பாருங்க? half into பேஸ். பேஸ் பாத்தீங்கன்னா இது ஃபுல்லா பேஸ். இது டோட்டலா எல்லும் எண்ணும் பேஸ்.
அப்புறமா ஹைட். ஹைட் எப்பயுமே எப்படி இருக்கணும்? 90 டிகிரி பெர்பெண்டிகுலரா இருக்கணும். ஸோ திஸ் இஸ் த ஹைட். சரியா? இந்த லென்த் தான் நமக்கு என்னது? ஹைட். அப்போ வாட் இஸ் த ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள்? என்னது? LON. ஏரியா ஆஃப் the triangle LON equal to half into base into height தான் நமக்கு ஃபார்முலா. base into height. இதுல half base என்னன்னு பாத்தீங்கன்னா LN. ஓகேவா? height என்னன்னு பார்த்தோம்னா OM. சரியா? பாருங்க, இது வரைக்கும் தான் நமக்கு ஹைட். அதனால MN தான் எடுத்துக்கணும் அப்படி கிடையாது. சரியா? பேஸ்னா என்னது? இது ஃபுல்லா தான் பேஸ். இது ஹைட். கிளியர்? நம்ம இது மட்டும்தான் இங்க தானே ஹைட் எடுத்துப்போம். இந்த பார்ட்டை நம்ம எடுத்துக்க கூடாது அப்படின்னு எடுத்துக்க கூடாது. இது ஃபுல்லா பேஸ், இது ஹைட். அப்பதான் நம்ம ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஓஎம் இஸ் ஹைட். ஓஎம் எவ்வளவு பாத்தீங்கன்னா 12. ஹைட் இஸ் ஓஎம். ஸோ half into LN 14. இது 12. ஸோ நம்ம கேன்சல் பண்ணோம்னா 7. 7 12 சார் 84. That is equal to 84 ஸ்கொயர் யூனிட்ஸ். நமக்கு எதுக்குமே யூனிட்ஸ் கொடுக்கறதுல, அதனால நம்ம எந்த யூனிட் வேணா போட்டுக்கலாம். ஸோ இங்க பாத்தீங்கன்னா 14 யூனிட்ஸ். நமக்கு சென்டிமீட்டரா மீட்டரா எதுவுமே கொடுக்கல. அதனால நம்ம என்ன போட்டுக்கலாம்? காமனா வந்து யூனிட் அப்படின்னு போட்டுக்கலாம். MN is 9 யூனிட்ஸ். LM is 9 யூனிட்ஸ். அந்த டோட்டல் ஏரியானாலே நமக்கு என்ன வரும்? ஸ்கொயர் யூனிட்ல வரும். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 84 ஸ்கொயர் யூனிட்ஸ். கிளியரா?